கௌதம் செல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து அப்படியே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில் வந்து போகிறாங்க. அம்மா, நான் உனக்காக இருக்கேம்மா. இந்த வீட்டில் யார் வந்து துணையாக இருந்தாலும் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லைம்மா. நம்ம போய் ஈஸியாக வந்து அப்பாவை மீட் எடுத்துகிட்டு வந்துடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இந்திராவும் காவியாவும் கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க. கௌதம், ஓ மனைவி எல்லாரும் வந்து ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க. நீயுமாடா இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஜெயா பேச்சை கேட்டுட்டு இருப்ப? போடா, உன்னெல்லாம் என் பையன் நினைக்கிறதுக்கு எனக்கே கேவலமாக இருக்குது. இந்த வாட்டி நீ ஜெயா பேச்சை கேட்டுட்டு இந்திரா ஃபேமிலியை வந்து கைவிட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மட்டும் ஆவேசமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஜெயா வந்து பேசுகிறாங்க கௌதம் கிட்ட. கௌதம், உங்கள் அப்பா ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், எதுவும் சரி வராது. அம்மா எப்போதும் நல்லதுக்கு தான் செய்வேன். அம்மா, நீங்கள் நல்லதுக்கு செய்கிறேன் நல்லதுக்கு செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக டூ மச்சாக தான்மா பேசுகிறீங்க. உங்கள் பேச்சை நான் மீறி எதையும் செய்ய மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னமும் எவ்வளோ பாவத்தை என் தலையில் தூக்கி வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க. நம்ம கௌதம் ஜெயாக்கு இது மாதிரி பையன் பேசுவான்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படியே சோகமாக ஏறுறாங்க. கௌதம் என்ன வேணான்னு பேசிட்டோம், ஆனால் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் ஜெயா வந்து ரொம்ப சோகமாக சங்கடமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரூமில் தனித்தனியாக. கௌதம் கேஷுவலாக வந்து ரூமில் உட்கார்றப்ப அந்த மோதிரத்தை வந்து என்னை இந்திராட்ட சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த வீட்டில் ஏகப்போக நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெயா நினச்சி சங்கடத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் மனைவி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க மனசாட்சி வந்துடுது. டேய், என்ன ஆச்சுட்டு இருக்க? இந்திரா உனக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் அம்மா பிள்ளையாச்சே. ஏய், என்னடா எங்கள் அம்மாவை பற்றி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கியா? அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, ஜெயாவுக்கு நீ பையன், அவங்க பேச்சை தட்டக்கூடாது. அதே மாதிரி தானே இந்திராவுக்கு, அவளுக்கும் நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நிறையா இருக்கேப்பா. இப்போ இந்திரா சங்கடத்தில் இருந்தானா அதை தொடச்சி வைக்கணும், அவளை சேவ் பண்ண வேண்டியது ஓம் பொறுப்பு தானே. அப்போனா அந்த பொறுப்பை மட்டும் எப்போ பார்த்தாலும் தட்டி கழிக்கிறியே. அவள் என்கிட்ட பொய் சொல்லிட்டா. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இந்த விஷயத்தை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். நீங்கள் மனசெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்திரா வந்து பொய் சொல்லியிருப்பா. அதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முட்டாளாக இருக்க. ஏய், என்னடா நினச்சிட்டு இருக்க? எங்கள் அம்மா வந்து வந்ததுலேருந்து குற்றம் மேலே குற்றம் சொல்லிகிட்டே இருக்க. பின்ன வீட்டில் ஒரு சங்கடம்னா எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு அதை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா எல்லாமே தீந்துருமா? நம்ம தான் இறங்கி நின்று போராடணும். போராட வேண்டிய விஷயம் ஏக போக இருக்குது இந்த வீட்டில். அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஜெயா பேச்சையே கேட்டுக்கிட்டு உன் மனைவிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க. நீ வந்து இந்திராவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இல்லையா? அப்போ நான் இந்திரா கண்ணீரை துறக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்திரா கண்ணீரை வந்து துடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் அம்மா சங்கடப்படுவாங்களே. இப்போ என்னடா அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை? நல்லா தானே இருக்காங்க. இந்திராவுக்கு உதவி செய்யறதுனால அவங்க தலையில் இருக்கிற கிரீடம் வந்து கம்மியாயிடுமா என்ன? எடா நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க மனசாச்சு. இதை கேட்டோன்னே தேவலாம் டூ மச்சாக பேசுகிறடா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து மறைஞ்சு போகிறாங்க. ஏமா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்து சோகமாக இருக்கிறப்ப, மாமா எனக்கு ஒன்றுமே புரியல மாமா. சின்னத்தை வர வர ஓரா வந்து சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா சொல்கிற? நீயா ராகினியை பற்றி தப்பாக பேசுகிறது? நிச்சயம் கௌதம் வந்து உதவி செய்யணும். ஆனால் கௌதம் வந்து உதவி செய்யாமல் இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஜெயா பேச்சை கேட்கலாம், ஆனால் அளவுக்கு மீறி போனால் கேட்கக்கூடாது. நீங்களாவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்தி இந்த பிரச்சனையை வேறு மாதிரி கையாளுங்க. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். என்னம்மா சொல்கிற? நீ திருந்திட்டியா? இல்லை ராகினி பேச்சை கேட்டுட்டு இங்கே எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுறியா? அவங்க பேச்சை கேட்டு இந்த குடும்பத்தை ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் பண்ணதெல்லாம் போதும். இனிமேட்டு நான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. பரவாயில்ல, ஒரு கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்லது நடந்திருக்கே. ஆமாம்ப்பா, இவன் ரொம்ப திருந்திட்டாப்பா. ரொம்ப மனசுடைஞ்சி அழுதுகிட்டே இருந்தா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல வெற்றி, கௌதமை பார்த்தியாடா? கௌதம் ரூமுக்கு வந்து போனோம்ப்பா. கதவை வந்து டப்புன்னு சாத்திட்டான். அவன் ரொம்ப சங்கடத்தில் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சுத்தமாக புரியாமல் தான் தடுமாற்றத்தில் இருக்காங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி, அப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ் அட்டை யார்ட்டையாவது ஃபோன் அடிங்கன்னோட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெயா வந்து ரொம்ப சங்கடமாக யோசிக்கிறாங்க. கௌதம் போய் இப்படி என்கிட்ட பேசிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ராகினி கரெக்டாக வந்து குட்டையை குழப்பறதுக்காக வந்துட்டாங்க எப்போதும் போல். அக்கா, உனக்கே நல்லா தெரியும் அந்த குடும்பத்தை பற்றி. அந்த குடும்பம் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அது இப்படி இருக்க சூழ்நிலை நீ என்னக்கா பண்ண போகிற? அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்கா. இப்போ யாராவது நம்ம வீட்டிலேருந்து போய் அந்த குடும்பத்தை வந்து பார்த்தாலும் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இந்திரா எப்படியோ போய் தொலைகிறா. ஆனால் நீ பட்டு புடவை நகை எல்லாத்தையும் காவியாவுக்கு வந்து கிராண்டாக வந்து பண்ணி கொடுத்த. ஆனால் இனத்தோட தான் சேரும். எனக்கு நீங்கள் வேணாம், உங்கள் பட்டு புடவை வேணாம், உங்கள் நகை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு போயிட்டு இந்திரா கூடயும் அவங்க அம்மா கூடயும் நின்னால. இதுதான்க்கா அவங்க புத்தி. பார்த்துக்க, நீ தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க. ஆமாம் இல்லை,
அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட ஈகோ எங்கேயும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க அப்பா வெளியில் வராங்க, வெளியில் வரல. ஆனால் காவியாவும் சரி இந்திராவும் சரி நீ இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கவே கூடாது. அவங்க என்னக்கா நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க. நல்ல வேளை எங்கள் அக்காட்ட வந்து 2 பேரையும் வந்து தப்பு தப்பாக சொல்லியாச்சு. இது மாதிரி சொன்னால் மட்டும்தான் காவியாவும் துரத்தி விட்டுறலாம், இந்திராவையும் துரத்தி விட்டுறலாம். ஒரே கல்ல 2 மாகாணி எப்போதும் போல கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி இதே மாதிரி தான் முடிவெடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக சங்கடமாக இருந்த ராமச்சந்திரனுக்கு, ஆமாம்ல என்னோட ஃப்ரெண்டு வந்து உயர் அதிகாரி இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த கேஸை பற்றி மொத்த வரலாறையும் சொல்லிடலான்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல, நீங்கள் ராமச்சந்திரன் தானே, சொல்லுங்கப்பா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என் சம்மந்திக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நடந்தெல்லாம் சொல்லிடுறாங்க. எந்த ஸ்டேஷன் சொன்னோன்னா ஸ்டேஷன் பேர் சொல்கிறாங்க. நான் அங்கே உடனே போயிட்டு என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொல்கிறேன் உனக்கு கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அப்டேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் பேசுகிறான். காவியாவும் இந்திராவும் சைடில் உட்காந்துருக்காங்க. சென்டரில் வந்து அவங்க அம்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நினச்சாலே ரொம்ப சங்கடமாக இருக்குது, மாப்பிள்ளையை கூட அமுச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லஞ்சக்காரியாக இருக்கா ஜெயா. அப்படி என்ன அவள் தலையில் வந்து தூக்கிட்டு போகிறான் எனக்கு ஒன்றும் புரியல. அவள் ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறா. இது எல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நல்ல குடும்பம்னு பார்த்தா ராகினி வந்து சொல் பேச்சு எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து எமோஷனலாக வந்து அழுகுறாங்க. அந்த இடத்துல, அம்மா நான் இருக்கேம்மா, எப்படி இருந்தாலும் அப்பாவெல்லாம் கைவிட்டுற மாட்டேன். நான் பேசுகிற பேச்சில் நிச்சயம் வந்து அவங்க எல்லாம் அப்பாவை வெளியில் விட்டுருவாங்க. உங்கள் அப்பா மேலே எப்படி இது மாதிரிலாம் குற்றம் வந்து சுமத்த முடிஞ்சிச்சு? அவர் ஊருக்கு வந்து ஏதாவது வம்பு தும்புன்னு போகிறவரா, இல்லை அடுத்தவங்க காசை திருடணும்னு நினைக்கிறவரா? அவர் ரொம்ப அப்பாவி. ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை எல்லாரையும் வந்து மாற்றிடுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரா, அம்மா இந்திரா சொன்ன மாதிரி அந்த குடும்பம்லாம் நமக்கு தேவையில்லம்மா. அவங்க வேணான்னு சொன்னால் தூக்கி எறிஞ்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு தேவை நம்ம அப்பா தான். சொந்த பந்தம்னா சபையில் மத்தியில் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க ராகினி. அதெல்லாம் வந்து தப்புன்னு கேட்க மாட்டாங்களாம். ஆனால் நம்ம அப்பாவுக்கும் உதவி செய்ய வரமாட்டாங்களா? அவங்கள பற்றி தான் நமக்கு தெரிஞ்சிச்சுல்லம்மா. இனிமேட்டு அவங்க தசை பக்கம் கூட நம்ம போவேணா. அப்பாவை காப்பாற்றிட்டு நம்ம மாட்டு டேரெக்டாக ஊருக்கு வந்து போயிடலாம். அந்த குடும்பத்துக்கே ஒரு கும்பிடு போட்டுறோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம காவியாவும் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணியனை, இந்திராவோட அப்பாவை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, கீழே தள்ளி விடுறாங்க. இன்ஸ்பெக்டராலையும் அவங்களாலையும் எதையும் வந்து சர்வே பண்ணி சமாளிக்க முடியல. மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டரால் சமாளிக்க முடியாத அளவுக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் காரில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க சந்திரா, காவியா. அந்த இடத்துல நம்ம இந்திராவும், காவியா நீ இங்கேயே இரு, கூட்டம் அதிகமாக இருக்குது, அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது, நீ வந்தேன்னு வச்சுக்கேன் குழந்தைக்கு எதுவும் ஆகிடப்போகுது, அதனால் நாங்கள் போகிறோன்னு சொல்லி கீழே வந்துடுறாங்க. அவங்க அப்பாவை வந்து கவர் பண்ணிடுறாங்க. நம்ம இந்திரா கையெடுத்து கும்பிட்றாங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி. அந்த இடத்துல இந்திராவும் சந்திராவும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.